ஒரு மனிதன் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஒரு விஷயம் மட்டும் மறக்கக்கூடாது. இந்த உலகத்தில் நம்மை காப்பாற்றும் சக்தி இருக்கிறது. அந்த சக்திதான் அம்மன் அருள். அம்மனை நம்பி வாழ்கிறவன் ஒருபோதும் முழுவதும் விழுந்து போக மாட்டான். மனிதன் எல்லாம் தெரியும் என்று நினைக்கிறான். ஆனால் அவன் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணத்தை புரியாமல் பலர் கோபப்படுகிறார்கள். ஆனால் அம்மன் முன் நின்று மனசு திறந்து வேண்டினால் அந்த கோபம் மெதுவாக கரையும். அம்மன் கோயிலுக்கு போவது ஒரு வழக்கம் மாதிரி மட்டும் இருக்கக்கூடாது. மனசு அமைதி தேடும்போது போக வேண்டும். மனசு உடைந்து போகும்போது போக வேண்டும். நம்பிக்கை இல்லாத நேரத்தில் போக வேண்டும். அப்போதுதான் அந்த அருள் நம்மை தொட்டுத் தொடங்கும். பலர் அம்மனை நினைப்பது கஷ்டம் வந்தபோதுதான். ஆனால் நன்றாக இருக்கும்போதும் அம்மனை நினைக்க வேண்டும். நன்றி சொல்லும் மனசு இருந்தால் அந்த வீட்டில் அருள் குறையாது. ஒரு வீட்டில் தினமும் சண்டை நடக்கிறது என்றால் அந்த வீட்டில் அமைதி இல்லை என்பதல்ல, அந்த வீட்டில் நம்பிக்கை குறைந்துவிட்டது என்பதுதான் உண்மை. அந்த வீட்டில் ஒருத்தர் அம்மனை நம்பி தீபம் ஏற்ற ஆரம்பித்தால் அந்த வீட்டின் காற்று கூட மாற ஆரம்பிக்கும். அம்மன் கோயிலில் ஒரு தீபம் ஏற்றுவது ஒரு சின்ன செயல் மாதிரி தோன்றலாம். ஆனால் அந்த தீபத்தில் இருக்கும் ஒளி நம்ம மனசுக்குள் இருக்கும் இருளை மெதுவாக நீக்கும். அதனால்தான் முன்னோர்கள் கோயிலுக்குப் போய் தீபம் ஏற்ற சொல்லி வைத்தார்கள். இந்த உலகத்தில் மனிதன் பெரியவன் அல்ல. அவன் சம்பாதிக்கும் பணம் பெரியதில்லை. அவன் வைத்திருக்கும் வீடு பெரியதில்லை. அவன் மனசில் இருக்கும் நம்பிக்கைதான் பெரியது. அந்த நம்பிக்கையை உயிரோட வைத்திருக்கிற சக்திதான் அம்மன் அருள். ஒரு அம்மன் கோயிலுக்குச் சென்று அமைதியாக உட்கார்ந்து பாருங்கள். அங்கே மணி ஓசை கேட்கும், தீப ஒளி தெரியும், காற்றில் ஒரு வேறு உணர்ச்சி இருக்கும். அது சாதாரண இடம் இல்லை என்பதை மனசு உணர ஆரம்பிக்கும். அம்மன் கோயிலுக்கு போகும்போது வேண்டுதல் மட்டும் கேட்காதீர்கள், நன்றி சொல்லவும் கற்றுக்கொள்ளுங்கள். நன்றி சொல்லும் மனசு இருந்தால் வாழ்க்கையில் கஷ்டம் வந்தாலும் அது நம்மை உடைக்காது. மனிதன் வாழ்க்கையில் மிகப்பெரிய துன்பம் என்ன தெரியுமா? மனசு தனியாகி போவது, யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று நினைப்பது. அந்த நேரத்தில் ஒரு அம்மன் சந்நிதியில் நின்று பேசிப் பாருங்கள், மனசு லேசாகும். அம்மன் அருள் என்றால் அது உடனே பணம் கொடுக்கும் சக்தி மட்டுமில்லை. அது மனதை மாற்றும் சக்தி. அது வாழ்க்கையை சீராக்கும் சக்தி. அது தவறான பாதையில் போகும் மனிதனை திருப்பி நிறுத்தும் சக்தி. ஒரு கிராமத்தில் அம்மன் கோயில் இருந்தால் அந்த கிராமம் வெறும் மண்ணு அல்ல. அந்த இடம் பாதுகாப்பில் இருக்கிறது என்பதற்கான அடையாளம் அது. அந்த இடத்தில் வாழ்கிற மக்களுக்கு ஒரு காவல் சக்தி இருக்கிறது என்பதற்கான சின்னம் அது. மனிதன் எவ்வளவு பெரியவனானாலும் ஒரு நாள் அவன் மனசு உடையும். அந்த நேரத்தில் பணமும் உதவாது, நண்பர்களும் உதவாது. அந்த நேரத்தில் உதவும் சக்தி நம்பிக்கைதான். அந்த நம்பிக்கையை உயிரோட வைத்திருப்பது அம்மன் அருள். அம்மனை நம்பி வாழ்கிற மனிதன் ஒருபோதும் தனியாக இருக்க மாட்டான். அவன் அருகில் ஒரு கண்ணுக்கு தெரியாத பாதுகாப்பு இருக்கும். அந்த பாதுகாப்புதான் தெய்வ அருள். ஒரு அம்மன் கோயிலுக்கு போகும்போது அவசரமாக போய் வர வேண்டாம். 2 நிமிடம் அமைதியாக நின்று கண்களை மூடி பாருங்கள். அந்த அமைதியில் மனசு ஒரு பதில் கேட்க ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் பலர் தோல்வி அடைகிறார்கள். அதற்கு காரணம் அவர்கள் முயற்சி செய்யாதது இல்லை, நம்பிக்கை விடுவதுதான். ஆனால் அம்மனை நம்புகிற மனிதன் கடைசி வரை நம்பிக்கையை விடமாட்டான். ஒரு குடும்பத்தில் அம்மன் மீது நம்பிக்கை இருந்தால் அந்த குடும்பம் உடைந்து போகாது. சண்டை வந்தாலும் அது நீண்ட நாட்கள் நீடிக்காது. அந்த வீட்டில் ஒரு நாள் அமைதி திரும்பும். அம்மன் கோயில் என்பது வெறும் கட்டிடம் அல்ல. அது மனிதன் மனசு ஓய்வெடுக்க வரும் இடம். அது கண்ணீர் விழும் இடம். அது நம்பிக்கை மீண்டும் பிறக்கும் இடம். வாழ்க்கையில் எதுவும் சரியாக இல்லை என்று தோன்றும் நேரம் வந்தால் ஒரு விஷயம் மட்டும் செய்யுங்கள். அருகில் இருக்கும் அம்மன் கோயிலுக்குச் சென்று ஒரு தீபம் ஏற்றி அமைதியாக நிற்குங்கள். அப்போது உங்கள் மனசுதான் உங்களுக்கு வழி சொல்ல ஆரம்பிக்கும். அம்மன் அருள் என்பது சத்தமாக வராது, அது மெதுவாக வரும். ஒரு நாள் வாழ்க்கை சரியாக ஆரம்பிக்கும்போதுதான் அந்த அருள் எப்போ இருந்து வேலை செய்தது என்று புரியும். அதனால் வாழ்க்கையில் கஷ்டம் வந்தாலும் மனம் உடைய வேண்டாம். அம்மனை நம்புங்கள், நம்பிக்கை வைத்திருங்கள். அந்த நம்பிக்கைக்கு பதில் கிடைக்கும் நாள் நிச்சயம் வரும்.